வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரை தூக்கத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் தேசிய விருது வாங்கி சாதனை படைச்சிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் படத்தோட அந்த பாடலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே கவிஞர்னாலே நம்மளோட நினைவுக்கு முதல்ல வர்றது கவிஞர் கண்ணதாசனை தான் இருக்கும்னே சொல்லலாம். இவரோட பாடல் வரிகள்லாம் என்றைக்குமே அழியாத ஒரு ரகசியத்தை தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். பல படங்களில் கவிஞர் கண்ணதாசன் நடிச்சும் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 4500 படங்களுக்கும் மேலே பாடல்களை எழுதியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் 6 படங்களையும் தயாரிச்சிருக்காங்க. மேலும் ஏராளமான நூல்களையும் எழுதியிருக்காங்க. தனக்கு தானே இரங்கறப்பா எழுதிய முதல் நபரும் இவர் தானே சொல்லலாம். இந்த மாதிரியான பல புகழுக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கவிஞர் கண்ணதாசன் நடிகர் ரஜினிகாந்தோட ஒரு படத்துக்கு அரை தூக்கத்தில் எழுந்து பாடல் ஒன்றை எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் தேசிய விருதையும் வாங்கியிருக்கு. இது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னு கூட சொல்லலாம். அது என்ன பாடல், அது என்ன படம், அது மட்டும் இல்லாமல் கவிஞர் கண்ணதாசன் அரை தூக்கத்தில் எழுதின அந்த பாடலை எழுதி கொடுத்துக்கு பின்னால் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய அபூர்வ ராகங்கள்ன்ற படத்தை நம்ம யாராலையுமே மறக்க முடியாதுன்னே சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம், அந்த படத்தின் மூலமாக தான் நடிகர் ரஜினிகாந்த் நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருப்பாங்க. அதே படத்தில் நடிகர் கமலஹாசன், ஸ்ரீதேவி, ஸ்ரீவித்யான்னு சொல்லி பலருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்காக இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான் இசையமைச்சிருப்பாங்க. அபூர்வ ராகங்கள் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள், இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் 2 பேருக்கு இடையே படத்தோட பாடலுக்கான கலந்துரையாடல் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ கூட நடிகர் கமலஹாசனும் இருந்திருக்காங்க. இப்போ இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த பாடலுக்கான ஒத்திகையை பார்த்துடலான்னு சொல்லிடுறாங்க. உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்கிறாங்க, அதை நாளைக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் பாலச்சந்தர் கேட்டிருக்காங்க. இல்லை, கவிஞர் கண்ணதாசன்கிட்டருந்து இன்னும் பாடல் வரிகள்லாம் வரலைன்னு சொல்லியிருக்காங்க எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இந்த பதிலை கேட்டதுமே பாலச்சந்தர் அவர்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. பெரிய கவிஞராக இருந்தாலும் அவரோட பாடல் வரைக்கும் எத்தனை நாள் தான் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காங்க. உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் அவரை சமாதானம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கப்ப கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மேல் தளத்தில் தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நடிகர் கமல் இதை பாலச்சந்தர்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க பாலச்சந்தர். ரொம்ப சந்தோஷம், சரி அப்போ நானும் படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசியிருக்காங்க. இயக்குனர் பாலச்சந்தரோட இந்த சத்தத்தை கேட்டுட்டு கவிஞர் கண்ணதாசன் எழுந்து அவர் பேசியதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. பாலச்சந்தரை சமாதானப்படுத்த முடியாமல் அந்த இடத்தை விட்டே கிளம்பிட்டாங்க எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். 1 மணி நேரம் கழித்து ஒரு நபரை அனுப்பி அவர் எழுந்துட்டாரான்னு பாரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ அந்த நபர் அங்கே போய் பார்த்தப்ப கவிஞர் கண்ணதாசன் அந்த இடத்துலே இல்லையாம். எங்கே போனாங்கன்னு சொல்லி அவங்களோட உதவியாளர்கிட்ட கேட்டப்ப அவர் பாடலை எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரையும் கொடுத்துருக்காங்க. உடனே அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்து இயக்குனர் பாலச்சந்தர்கிட்ட கொடுத்த உடனே அவரோட உதவியாளர் ஆனந்த் அவர்கள் என்னத்தை தான் எழுதியிருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை திறந்து பார்த்தப்ப தான் பிரமிச்சு போயிட்டாங்க பாலச்சந்தர். அந்த பேப்பரில் மொத்தம் 7 வகையான பாடல்களை எழுதியிருந்தாங்களாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். எந்த பாட்டை தேர்வு செஞ்சு எந்த பாட்டை தவிக்கிறதுனே தெரியல, அப்படி திக்கு முக்காடி போயிட்டாங்களாம் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள். அதிலிருந்து ஒரு பாடலை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுதான் அபூர்வ ராகங்கள் படத்தில் இடம்பெற்ற 7 ஸ்வரங்களுன்ற ஒரு பாடல். அந்த பாடலை பாடகி வாணி ஜெயராம் அவர்கள் பாடியிருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அரை தூக்கத்தில் எழுதி கொடுத்த அந்த பாடல் ஒரு மாபெரும் ஹிட் அடித்தது மட்டும் இல்லாமல் தேசிய விருதையும் வாங்கியிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பாடலை பாடியதுக்காக சிறந்த பாடகிக்கான விருதையும் வாணி ஜெயராம் அவர்கள் வாங்கியிருக்காங்க. மக்களே, கவிஞர் கண்ணதாசனோட வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.